விவசாயி. அவர் நிலத்தில் புதையல் உண்டு என்றார். மகன்கள் தோண்டினார்கள், ஆனால் கிடைத்தது தங்கப் பயிர்களே. உழைப்பே உண்மை கூலி. சோம்பேறி மகன்கள்தான் புதையல் தேடினார். தங்கப் பயிர்கள் உழைப்பே உண்மை கூலி. மெய்வருத்த கூலி தரும், மெய்வருத்த கூலி தரும். மெய்வருந்த கூலி தரும். உழைப்பே நமது செல்வம். ஆஹா ஆனந்தம், ஆஹா ஆனந்தம். உழைப்பே உயர்வு, உழைப்பே உயர்வு. ஒரு அழகான கிராமத்தில் சோமநாதன் என்ற உழைப்பாளி விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு 3 மகன்கள். மகன்களே, பொழுது விடிஞ்சிருச்சு, சீக்கிரம் நிலத்துக்கு வாங்கப்பா. மூத்த மகன், விடுங்கப்பா, எப்பவும் வேலை வேலைன்னு கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க. என் செல்ல மகன்களே, என் காலம் முடிய போகுது. ஆனா கவலைப்படாதீங்க, நம்ம நிலத்துக்கு அடியில ஒரு பெரிய தங்க புதையலை ஒளிச்சு வச்சிருக்கேன். நான் போனப்புறம் அதை எடுத்து சந்தோஷமா இருங்க. 2ஆம் மகன், டேய் சீக்கிரம் தோண்டுங்கடா, தங்கம் எங்க இருக்குன்னு தெரியலையே. 3ஆம் மகன், மூச்சு வாங்குதுடா, நிலம் முழுக்க தோண்டியாச்சு, ஆனா ஒரு காசு கூட இல்லையே. 3ஆம் மகன், தங்கம் கிடைக்கும்னு நினைச்சோம், ஆனா வெறும் மண்ணு தான் மிஞ்சி இருக்கு. அப்பா நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டாரோ. பெரியவர், தம்பிகளா, வருத்தப்படாதீங்க. நிலத்தைத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு தோண்டிட்டீங்க, அப்படியே இந்த விதைகளை தூவி விடுங்களேன், நிலம் வீணா போக வேண்டாம். சில மாதங்களில் அந்த நிலம் தங்கம் போல ஜொலிக்கும் நெற்பயிர்களால் நிறைந்தது. அறுவடை செய்த பயிர்களை விற்று பெரும் செல்வம் ஈட்டினர். மூத்த மகன், இப்பதான் புரியுது, அப்பா சொன்ன புதையல் இதுதான். கஷ்டப்பட்டு உழைச்சதாலதான் இப்போ இவ்வளவு செல்வம் கிடைச்சிருக்கு. ஆம், மெய்வருத்த கூலி தரும், உழைப்பே உயர்வு. சின்ன கதை, பெரிய அர்த்தம். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல்டன் டைம்ஸ் இன்ஃபினிட்டி. மீண்டும் சந்திப்போம்.